கோல்டன் சான்ஸ் பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கேள்வியே எம பயம் போக்கும் கோவில் எது? இதான் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எம பயம், மரண பயம். எமன்னாலே நம்ம எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம் நமக்கெல்லாம் பிறப்பு தெரியும், இறப்பை கண்டு நம்ம எல்லாருமே பயப்படுறோம். ஆனாலும் நம்மளே அறியாத பயம், பீதி, ஒரு மனக்குழப்பம், நிம்மதியற்ற சூழ்நிலை, தூக்கமில்லாத காலகட்டங்கள், சதா மரண பயம் அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆக பிறந்தால் நாம் ஒரு நாள் இறப்போங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த இறப்பை கண்டு நம்ம எல்லாருமே பயப்படுறோம். ஏன்னா நமக்கு வாழணுங்கிற ஆசை இருக்கு. அந்த வாழ்க்கையில் நம்ம எல்லா விதமான இன்ப சுகபோகங்களை அனுபவிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கு. எல்லா உறவுகளோடையும் நம்ம நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தோட வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது நம்ம இறப்பை கண்டு பயப்படுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா நடராஜர் பத்தில் யமனோடே ஒன்று கன்றது அடுக்குமா இதுவெல்லாம் உன்னிரு பாதம் பிடித்தேன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆக எப்படி இருந்தாலும் நமக்கான ஒரு பிறக்கும் பொழுது இறக்கும் அப்படிங்கிற ஒரு நாளும் இறைவன் தீர்மானம் பண்ணி தான் பிரம்மதேவன் நம்மளை படைக்கிறாரு. அதுதான் நம்முடைய தலையெழுத்து. அப்படிப்பட்ட யம பயத்தை போக்குவதற்கு உள்ள கோயில் இது. இதுக்கு மெயினாக எப்போ நம்ம பிறக்கிறோம் இறைவன் கையில் இருக்குது, எப்போ இறக்குறோம் இது இறைவன் கையில் தான் இருக்குது. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில் இருக்கு. இதுதான் பிரம்ம ரகசியம், பிரம்மசூத்திரம். ஆக படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும், அதையும் பிரம்மாவுக்கு மட்டும்தான் அது தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு எப்படிப்பட்ட இறப்பு, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நமக்கான இறப்புக்கான விஷயங்கள் தெரியும். ஆனால் எல்லாருமே இறப்பை கண்டு பயந்துட்டு தான் இருக்கும். ஜோதிடர்களும் பெரும்பாலும் இறப்புகளை சொல்கிறது கிடையாது. நாளைக்கு சாகிறதா இருந்தாலும் நல்ல ஆயுள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கடவுள் யாருமே கிடையாது, ஜோதிடர் ஒன்றும் கடவுள் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நாம் எல்லோரும் நீண்ட நெடுங்காலம் நோய் நொடி இல்லாமல் உறவுகளோடு சந்தோஷத்தோடு வாழ்கிறதுக்கு நமக்கு இறைவனை வணங்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட யம பயம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பயங்கிறது, ஒரு பேரிங்கிறது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அல்லது தலை காமிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணுறது? முதல்ல இந்த யம பயத்தை போக்கணும்னா நமக்கு ஜாதகத்தில் யமன் அப்படின்னு சொன்னாலே, ஆயுள் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய ஜாதகத்தில் சனி பகவான். நம்ம எல்லோருடைய ஜாதகத்திலையும் சனி பகவான் நல்லா இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரு, நல்ல நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த சனி பகவான் சாரம் பெற்ற கிரகமும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஓரளவுக்கு ஆயுள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதான் யம பயத்தை போக்கக்கூடியது. இந்த சனி பகவான் நல்ல பொசிஷனில் இல்லை அப்படின்னாலே நம்மளே அறியாத பயம், பீதி, மனக்குழப்பம், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், மரண பயம் என்பது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பயத்தை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அவர் தான் நமக்கு ஆயுளை கொடுக்கக்கூடியவர், நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சனி பகவான் நம்ம ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்தாலும் எத்தனை ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம் முன்னோர்கள் அதிகபட்சம் 120 வருஷம் தான் வகுத்திருக்கிறாங்க. ஏன்னா 9 கிரகத்தினுடைய தசாபுத்திகள் 120 ஆண்டுகள் தான். அதுக்கு மேலே இன்னைக்கு இருக்க காலத்தில் யாரும் வாழ போகிறது இல்லை. இருக்கிற காலத்தில் நோய் நொடி இல்லாமல் மற்றவங்களுக்கு துன்பம் துயரம் கொடுக்காம நிம்மதியாக நம் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தான் நம்ம விரும்புகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த யம பயம், யமனோலை கண்டு கடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது? கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்றும் யாரும் சிரஞ்சீவியாக இருக்க முடியாது. உலகத்திலே சிரஞ்சீவி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு ராம பக்தர் ஸ்ரீமத் அனுமன், அவர் தான் சிரஞ்சீவி. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் மார்க்கண்டேய பெருமான். ஆமாம், என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவங்க இவங்க தான். நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள், பிறந்தால் இறக்க வேண்டிய சூழ்நிலைகள். அப்படி பார்க்குற போது இருந்தால் கூட நம்ம இருக்கிற காலத்தில் நோய் நொடி இல்லாமல் மன மகிழ்ச்சியோட ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு நம்ம போக வேண்டிய கோயில் அல்லது வழிபட வேண்டிய கோயில், பரிகாரம் பண்ண வேண்டிய கோயில் நமக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயிலில் காலசம்காரமூர்த்தி இருக்கார், காலத்தை வென்றவர். உங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே தான் எல்லா விதமான
ஆயுஷ் கோமத்திலேருந்து 60ஆம் கல்யாணத்துலேருந்து சகல விதமான சஷ்டியப்த பூர்த்தியிலேருந்து சதா அபிஷேகம் வரைக்கும் அங்கே தான் நடக்கும். அங்கே போய் அந்த மார்க்கண்டேய பெருமானை வழிபட்டு அந்த யம தர்மராஜாவையும் வழிபட்டு வரும் பொழுது நமக்கான யமபயம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனையோ விதமான கோயில் இருக்குது. ஆனால் எங்கேயெல்லாம் போனால் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம், இந்த பயம் போகுங்கிறத தான் சொல்லியிருக்கேன். அடுத்து ஸ்ரீவாஞ்சியம், வாஞ்சிநாதர் உங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய வாஞ்சிநாதர், அதுக்கெல்லாம் மேலே அங்கே இருக்கக்கூடிய தர்மராஜா, யம தர்மராஜாவை வழிபடணும். அங்கே வழிபட்டு வாஞ்சிநாதரையும் மங்களாமையும் வழிபடும் பொழுது நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு பயம் நீங்கி, யம பயம், யம நடுக்கம் இதெல்லாமே நீங்கி பெரிய லெவலில் நம்ம அதிலிருந்து விடுபட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிராமப்பட்டினம், உங்களுக்கு தெரியும். அங்கே அதிராமப்பட்டினத்தில் சிவன் கோயில் இருக்குது. அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு மரண பயத்துக்கான பரிகாரங்களையோ வழிபாடுகளையோ நீங்கள் உங்கள் பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து திருத்தேவன்குடி, இது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. 2 தெய்வங்கள். ஆக அந்த அருமருந்து நாயகி அருந்தவன் ஆகி இந்த 2 தெய்வங்களை விடும்போது நோய் நொடி நீங்கும், நமக்கு யம பயம் போகும். ஆக மரண பயம் போகக்கூடியது. நோய் தீர்க்கக்கூடிய ஸ்தலங்கள் வேற, மரண பயத்தை போக்கக்கூடிய ஸ்தலங்கள் வேற. நோய் தீர்க்கக்கூடிய ஸ்தலங்கள்னா எவ்வளவோ இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து எவ்வளவோ இருக்குது. ஆனால் மரண பயம், யமன் ஓலை ஒன்று கன்று தடுக்க நடராஜருடைய வழிபாடு. ஆக இதையெல்லாம் நமக்கு யமபயத்தை போக்கக்கூடியது. எவ்வளவோ பெருமாள் ஸ்தலங்களும் இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நடராஜருடைய வழிபாடு தான் உங்களுக்கு யமபயத்தை போக்கக்கூடியவர். அந்த நடராஜர் உங்களுக்கு தெரியும், சிதம்பரத்தில் அன்னை சிவகாமியோடு இருக்கக்கூடிய நடராஜருடைய வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக நம்ம முயலகனை பார்க்குறோம். அந்த முயலகனுடைய வழிபாடும் நமக்கு மரண பயத்தை போக்கும். இந்த யம பயம் போக்குறதுக்கு கோயில் சொல்கிறீங்க, பரிகாரம் சொல்கிறீங்க, வழிபாடு சொல்கிறீங்க. எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. என்றைக்குமே பிறந்தால் ஒரு நாள் இறக்கணும்னு நீங்கள் சொல்லி தான் தெரியணுங்கிறது இல்லை. வேறு ஏதாவது கோயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள். வேறு ஏதாவது இந்த யம பயத்தை போக்குறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் யாராவது நினைக்கிறீங்க. இல்லது எனக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை, தெய்வத்தினுடைய வழிபாட்டில் உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறவங்க, நாத்திகம் பேசக்கூடிய உங்களுக்கு, நீங்கள் கோயிலுக்கு போகலைனாலும் பரவாயில்ல, வழிபாடு பண்ணலைனாலும் பரவாயில்ல, தரிசனம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த யம பயத்திலேருந்து நீங்கள் போகணும் அல்லது உங்களுக்கு உடம்புல போக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் வயதில் மூத்தவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்களை காட்டிலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, வயதில் மூத்தவங்க, உங்கள் வயசு என்னவோ அதை காட்டிலும் மூத்தவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இது உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டுமே இல்லை, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களோ, உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது அதர் கேஸ்ட் அதர் ரிலிஜனில் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டும், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி. ஏன் இந்த மருத்துவ உதவின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல சொல்கிறது பொருளாதார உதவி, அடுத்து சொல்கிறது மருத்துவ உதவி. இந்த மருந்து மாத்திரைகள் நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கான மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் குறையும். எப்பயுமே இறைவனுடைய அனுகிரகம் எப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு பிடித்த ஒன்றை அல்லது நம்ம ஒன்றை இழக்கும் பொழுது இறைவன் இன்னொன்றை நம்ம கொடுப்பார். யாருக்கோ கஷ்டப்பட்டு ஒருத்தர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கும் பொழுது இறைவன் நாம மருந்து மாத்திரை வாங்குறத குறைச்சிருவார். ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளை எரியாத சந்தோஷம் மகிழ்ச்சி வந்துடும். நம்ம கண்ணுக்கு தெரியாத நமக்கு அந்த தெய்வ அனுகூலம் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஏதாவது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல, சிரார்த்தம் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதானமாக திதி கொடுங்க. இதையாவது நீங்கள் செய்ய. எனக்கு கோயிலுக்கு போகல, இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு. ஒருவேளை எனக்கு திதி கொடுக்கறதுலேயும் நம்பிக்கை இல்லாதவங்க தான் வயதுக்கு மூத்தவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, குறிப்பாக கால் பாதிப்பு உள்ளவங்க, கண் பாதிப்பு உள்ளவங்க, இயலாமல் இருக்கிறவங்க, வயது முதிர்ந்து போய் ஹோமில் உட்காந்து இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உங்களுக்கான யம பயம் நீங்கும். யமன் எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து தான் ஆவார். ஆனாலும் கூட அந்த யம பயம் உங்களுக்கு நீங்கி, மரண பயம் நீங்கி, வாழ்க்கையில் நீங்கள்
மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.